அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் இப்போ புதுசாக அட்மிஷன் கிடச்சி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஸ்டேட் போர்டு சிலபஸில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், அல்லது தமிழ் மீடியமாக இருக்கலாம், பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம், அல்லது மேக்ஸ் பயாலஜி குரூப்பாக இருக்கலாம். ஸோ அதில் பாட்டனி புக் இருக்கு இல்லையா, அந்த தாவரவியல் புக்கு அதில் உயிர் தாவரவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதான் பயோ பாட்டனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பயாலஜி பாட்டனி அப்படின்னு உங்களுடைய புக்கில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கும். அது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மேக்ஸ் பயாலஜி குரூப்பில் படிக்கிறவங்க படிக்கக்கூடிய பாட்டனி புக்கு. வெறுமன பாட்டனி தாவரவியல் அப்படின்னு கொடுத்துருந்ததுன்னா அது பியூர் சயின்ஸுக்கு உண்டான புக்கு. நீங்கள் நீட்டுக்கு படிக்கணும் அப்படின்னாக்கா அந்த பியூர் சயின்ஸ் புக்கை வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அதில் வந்து டெக்ஸ்ட் புக் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி பாட்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டனி புக் இருக்கும், வெறுமன பாட்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். இதில் பியூர் சயின்ஸ் பாட்டனி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து ஸ்கூலில் நீங்கள் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பயாலஜி பாட்டனி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேக்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது உயிரியல் தாவரவியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறுமன பாட்டனி அப்படின்னு போட்டிருக்கோம், தாவரவியல் அப்படின்னு போட்ட புத்தகத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த புக்காக இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ் வந்து சேம் தான். கண்டென்ட் பேஜ் சொல்லுவாங்க இல்லையா, கான்டென்ட் பேஜ் அப்படின்னு இந்த இங்கிலீஷில் வந்து தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்டென்ட் பேஜ் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஆனால் இந்த பியூர் சயின்ஸ் பாட்டனியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து புதுசாக நிறைய வந்து இப்போதே இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான அப்டேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன லெசன்லாம் இதில் இருக்குது அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நாம் இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஏன்னா வந்து பொதுவாக வந்து புக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டில் வந்து அதற்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நமக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து புத்தகத்துக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கிடைக்கும், ரைட்டாக? ஒரு புத்தகத்தை ஓப்பன் பண்ணும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருந்து என்ன விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து எந்த ஒரு படிப்பாளரும் எந்த ஒரு வாசிப்பாளரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்து அதை திறந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கு இது ஒரு பிரிலூடாக இருக்கும், இது ஒரு முன்னுரையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன், அதாவது உயிரி உலகம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் உங்களுக்கு வந்து ஒரு 15 லெசன் இருக்குதுங்க, ரைட்டா? ஸோ டோட்டலாக வந்து ஒரு 15 லெசன் இருக்குது. ஸோ அந்த 15 லெசன்லேயும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட் தாவரவியல் சம்பந்தமாக ஏகப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது போக இது 11th மட்டும்தான். அது போக 12th வந்து இன்னும் கொஞ்சம் லெசன்ஸ் இருக்குது, அதில் ஒரு 10 லெசன் இருக்குது, ரைட்டா? இதில் இருக்கிற கண்டென்ட்டு பேஸ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் அங்கே பேசப்படும். அது போக அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸு இதற்கு வேறுபட்டு புதிய கண்டென்ட்டாக அங்கே 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதுவும் இருக்குது 12th ஸ்டாண்டர்டில், சரியா? ஸோ அது 12th ஸ்டாண்டர்டில் கான்டென்ட் பேஜை பற்றி நம்ம பேசும்போது அதை பற்றி பேசலாம். இங்கே வந்து 11th ஸ்டாண்டர்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிவிங் வேர்ல்டு, தமிழில் உயிரி உலகம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்னது, நம்மளை சுற்றி என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் என்னென்னலாம் சொல்வீங்க? இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் யோசித்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறீங்களா? எழுதி அதுக்கப்புறம் அந்த பாஸ் ஓப்பன் பண்ணுங்கள், வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நம்மளை சுற்றி பாக்டீரியா இருக்குது, வைரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் இருக்குது, அப்புறம் அனிமல்ஸ் இருக்குது, அவ்வளோதானே இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நாம் கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாக இதில் பேசியிருப்பாங்க அந்த லிவிங் வேர்ல்டில், சரிங்களா? எப்படி வந்து இந்த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க, 2 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், அதுக்கப்புறம் 5 கிங்டம் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், சரியா? 2 உலக வகைப்பாடு, 5 உலக வகைப்பாடு, அதுக்கப்புறம் ஜுவாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 உலக வகைப்பாடெல்லாம் பேசியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் பேசியிருப்பாங்க. ஸோ அதில் பாக்டீரியா ஃபங்கை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதில் பேசப்பட்டிருக்கு, சரிங்களா? பாக்டீரியாவினுடைய பண்புகள்லாம் என்னது, அதுக்கு முன்னாடி வைரஸ் இருக்கு இல்லையா, அந்த வைரஸினுடைய பண்புகள்லாம் என்னது, அதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், பொருளாதார முக்கியத்துவம்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. பாக்டீரியா பற்றி பேசியிருப்பாங்க, அதுக்கடுத்து ஃபங்கை பற்றி பேசியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அது போக சைனோ பாக்டீரியான்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ரைட்டா? அதுக்கப்புறம் ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதுக்கப்புறம் லைக்கன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு லெசனில் அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா? நீங்கள் அந்த புத்தகத்தை வந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னாவே, ஸ்டேட் போர்டு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே டோட்டலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? ஸோ 2வது லெசன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளான்ட் கிங்டம் அப்படின்ற ஒரு லெசன், தாவர உலகம். இந்த தாவர உலகத்தில் நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்டில் சில டாபிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, சரியா? ஆல்கே, பிரயோஃபைட்ஸ்,
ஜிம்னோஸ்பம்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 டைப் இருக்கு இல்லையா. அதில் பிரயோஃபைட்ஸ்னால் என்னது, அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் என்னது, அதனுடைய ரீப்ரொடக்டிவ் மெத்தட்ஸ்லாம் என்னது, அதுக்கு 2-3 எக்ஸாம்பிள், அதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அதாவது பொருளாதார முக்கியத்துவம். தமிழ்லையும் அதுக்கு பேர் பிரயோஃபைட்டுகள் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஆல்கே, பாசிகள் இருக்கு இல்லையா, அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம், அதனுடைய வகைகள், அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருப்பாங்க பிளான்ட் கிங்டமில். ஆல்கே, அதுக்கப்புறம் பிரயோஃபைட்ஸ், தென் டெரிடோஃபைட்ஸ் இருக்கு இல்லையா, டெரிடோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லி அது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம், அதனுடைய அமைப்பு, அதனுடைய இனப்பெருக்கம், ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜிம்னோஸ்பம்ஸினுடைய இன்ட்ரொடக்ஷன், அதனுடைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், அதனுடைய ரீப்ரொடக்ஷன், அதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் பியூர் சயின்ஸ் போனீங்கன்னா டைப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. டைப் ஸ்டடிலாம் படிச்சிங்கன்னா ரொம்ப கீனாக நீங்கள் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சியில் காலேஜ் லெவலில் இருக்கக்கூடிய சிலபஸ்லாம் வந்து உங்களுடைய பியூர் சயின்ஸ் புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அத்தனை விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு தரமான ஒரு பேஸ் லைனோட நீங்கள் வந்து அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகர முடியும். அதாவது 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா நிறைய நாலேஜை வந்து நீங்கள் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்த சிலபஸ் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, அதாவது உடலப்புற அமைப்பியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பிளான்ட்டில் வந்து லீஃபு, ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் ரூட் அப்படின்னு 3 பார்ட் இருக்குது. இந்த 3 பார்ட்டும் தான் சொமேட்டிக் வெஜிடேட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. வெஜிடேட்டிவ் பார்ட் ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொத்தம் 6 பார்ட் இருக்குதுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. 6 முக்கியமான பாகங்கள் இருக்கின்றன. என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு, ஃப்ளாரு, ஃப்ரூட்டு, சீடு. சரிங்களா. அதில் வேர், தண்டு, இலை, இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம், ரூட், லீஃப், இந்த 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 3த்தை பற்றி நாம் வந்து ஒரு லெசனே படிச்சிருக்கோம். ரைட்டா. லெசனே வச்சுருக்கோம். இதில் ஸ்டெம் எப்படிலாம் இருக்குது ஒரு பிளான்ட்டில், அதில் இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன, அதுக்கப்புறம் ரூட் என்னென்னலாம் வகைகள் இருக்குது, அதுக்கப்புறம் லீஃபில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, அந்த லீஃப் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு ஒரு பிளான்ட்டில், எப்படி அரேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னாக்கா என்னென்ன மாதிரியாக அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் பேசப்பட்டிருக்கும். அதே போல் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜினா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 3 ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் சொன்னேன் இல்லையா. ஃப்ளாரு, ஃப்ரூட்டு, சீடு, அதாவது மலர், விதை, கனி, இந்த 3 விஷயங்களை பற்றியும் தெளிவாக அதில் இருக்கக்கூடிய வகைகள்லாம் என்னென்ன, எந்தெந்த பிளான்ட்டில் எந்தெந்த மாதிரியான கனி வகைகள், விதை வகைகள், அதுக்கப்புறம் மலர் வகைகள் இருக்குது, அதுக்கப்புறம் மஞ்சரி அப்படின்னு ஒன்று படிப்போம், இன்ஃப்ளாரசன்ஸ், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி லெசனில் சொல்லப்பட்டிருக்கும் இனப்பெருக்க புற அமைப்பியல் பாடத்தில். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் பாட்டனி. டாக்ஸானமி அப்படின்னா வந்து வகைப்பாட்டியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே போல் சிஸ்டமேட்டிக் பாட்டனி அப்படின்னா வந்து குழும பரிணாம வகைப்பாட்டியல் அப்படிம்போம். வழக்கமாக இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இட் இஸ் வெரி ஈஸி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு பேர்கள் வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆக வேண்டி இருக்குது. அதாவது அந்த பிளான்ட்டினுடைய நேம் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வேண்டியிருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டாக்ஸானமி லெசன் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். சரிங்களா. டாக்ஸானமின்னா என்னது முதல்ல அப்படின்னா வகைப்பாட்டியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஒரு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். வழக்கமாக வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்ற போது உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு 3000 பேர் 4000 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 4000 பேரையும் நாம் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். எப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, தேர்ட் ஸ்டாண்டர்ட்னு ஒரு 12 குரூப்பாக நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம். ஏன் பிரித்தோம்? ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன். ஏதாவது ஸ்டூடெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட் பேர் சொல்லி கிளாஸ் சொல்லி செக்ஷன் சொன்னாங்கன்னா கண்டுபிடிச்சிடோம்ல. அதனால தாங்க அந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து நாம் ஸ்கூலில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பண்ணி வச்சுருக்கிறோம். காய்கறி கடைன்னு தனியாக பிரித்து வச்சுருக்கோம், அதில் காய்கறிகள் மட்டும் கிடைக்கும். அதே போல் பலசரக்கு கடைன்னு பிரித்து வச்சுருக்கிறோம், அதில் மளிகை பொருட்கள் மட்டும் கிடைக்கும். அதே போல் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, டீ ஷாப்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய கடைகள் வந்து நாம் ஏற்கனவே கிளாஸிஃபை பண்ணி வச்சாச்சு. எதுக்காக? போய் பொருட்களை வாங்கிறதுக்கு ஈஸியாக. அதே மாதிரி இந்த இடத்துல பிளான்ட்டுகள் இருக்குது பார்த்திங்களா, தாவரங்கள். அந்த தாவரங்கள் எல்லாத்தையுமே வந்து நாம் அனலைஸ் பண்ணி அதனுடைய பண்புகளை பார்த்து அது எல்லாத்தையுமே நாம் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ யாரெல்லாம் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணினாங்க, எந்தெந்த மாதிரியெல்லாம் கிளாஸிஃபிகேஷன் பண்ணினாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அப்டேட்டடாக இதில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்டேட்டட் அப்படின்னா 2016 வரைக்கும் 2016வது வருஷம் வரைக்கும் என்னென்ன மாதிரியெல்லாம் கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்ற விஷயத்தை
தெளிவாக வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2016 வரைக்கும் அப்டேட்டடான ஒரு சிலபஸ் வந்து இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் போர்டு சிலபஸில் மட்டும்தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஈவன் என்சிஆர்டி புக்கை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சிபிஎஸ்சி புக்கை வந்து ஆகா ஓகோன்னு புகழக்கூடிய ஆட்கள் இந்த புக்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்வேன். ரைட்டா? ஸோ இப்போ இந்த டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் பாட்னி லெசனை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். தாவரங்கள் வந்து எவ்வாறாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு நிறைய பயாலஜிக்கல் நேம்ஸ் வந்து குறுக்க மறுக்க வந்து போகும். அந்த பயாலஜிக்கல் நேம்ஸை வந்து படிக்கிறது அப்படிங்கிறது ஹவு டு ஸ்டடி பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப தெளிவாக நம்ம பேசியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டோட்டலாக செல் பயாலஜி அண்ட் பயோமாலிகுல்ஸ், அதாவது செல் உயிரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் பயோமாலிகுல்ஸ் அப்படிங்கிறது உயிரி மூலக்கூறுகள். இந்த பயோமாலிகுல்ஸ் அப்படிங்கிற லெசன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் தொட்டிருக்கவே மாட்டோம். 11th தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பயோமாலிகுல்ஸை நம்ம படிப்போம். ஆனாலும் இந்த என்சைம்கள்னால் என்னது, நொதிகள் அப்படின்னு படிச்சிருப்பீங்களா, அதுக்கப்புறம் புரோட்டீன்கள்னால் என்னது, கார்போஹைட்ரேட்னா என்னது, அதுக்கப்புறம் ஃபேட் லிப்பிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா என்னதுன்றது சம்மந்தமாக ஏற்கனவே கொஞ்சம் அங்கங்கே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் மொத்தமாக வந்து இந்த பயோமாலிகுல்ஸ் லெசனில் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி செல் பயாலஜியில் 2 விஷயங்கள் இருக்குது. இந்த செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. செல்லில் என்னென்னலாம் இருக்கும், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதில் 2 டைப்பு, ரஃப்பு, ஸ்மூத்து, ரிபோசோம்ஸ், லைசோசோம்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. இதில் ஒன்றுத்தை பற்றியும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இந்த 11th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த போர்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல் சைக்கிள். இந்த செல் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து செல் டிவிஷனை குறிக்குது. செல் பிரிதல் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்களா, அது மைட்டாசிஸ், மியாசிஸ். இந்த விஷயங்கள்லாம் ஒரு பிளான்ட்டில் அல்லது அனிமலில் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற விஷயம். அது போக செல் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த மைட்டாசிஸ் மியாசிஸ் போக அதுக்கு முன்னாடி இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஃபேஸ் இருக்குது. அந்த ஃபேஸில் என்னென்னலாம் நடக்கும், G0 ஃபேஸும்பாங்க, G1 ஃபேஸும்பாங்க, S ஃபேஸும்பாங்க, G2 ஃபேஸும்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் இருக்குது. அதோடு சேர்த்து மைட்டாசிஸையும் மியாசிஸையும் நீங்கள் படிப்பீங்க. அதுக்கடுத்தது ஏ மைட்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்குது. அந்த ஏ மைட்டாசிஸ் டைட்டில் பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக இதில் நீங்கள் படிக்க முடியும். ப்ரோகேரியாட்ஸில் எப்படி செல் சைக்கிள் நடக்குது, யூகேரியாட்ஸில் எப்படி செல் சைக்கிள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம படிப்போம். அதாவது தொல்லுட்கரு உயிரி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் மெய்யுட்கரு உயிரி அப்படின்னும் நம்ம படிச்சிருப்போம். இந்த 2த்துலேயும் இந்த செல் சைக்கிள் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். பயோமாலிகுல்ஸ் சம்மந்தமாக லைட்டாக நம்ம பேசணும். கார்போஹைட்ரேட்ஸ்க்கு கீழே என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, புரோட்டீனுக்கு கீழே என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, லிப்பிட்ஸ்க்கு கீழே என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, அதாவது கொழுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கார்போஹைட்ரேட்டுனா மாவுச்சத்து பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தமிழ்லையும் கார்போஹைட்ரேட்டுகள் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்தது வைட்டமின்கள்னால் என்னது, அதுக்கப்புறம் என்சைம்கள்னால் என்னது, அதனுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, வெவ்வேறு ஆர்கானிசமில் இந்த என்சைம் வந்து என்னென்னலாம் வேலை செய்யுது, அதுக்கப்புறம் மைக்ரோடியூபிள்ஸ்னால் என்னது, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக இந்த பயோமாலிகுல்ஸில் நாம் வந்து பேசியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிளான்ட் அனாட்டமி, தாவர உள்ளமைப்பியல் அப்படிம்போம். தாவர உள்ளமைப்பியல்னால் என்னது, அனாட்டமி. ஆனால் அப்படின்னா இன்னர்னு அர்த்தம், டோம்னா கட்டுன்னு அர்த்தம். வெட்டி உள்ளே பார்க்குறதுக்கு பேர் தான் அனாட்டமி. அது பிளான்ட்டை வெட்டி உள்ளே பார்க்குறோம், அதனால் அதுக்கு பேர் பிளான்ட் அனாட்டமி, தாவர உள்ளமைப்பியல். இதில் வந்து டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்குது. திசுக்கள் மற்றும் திசு தொகுப்புகள் அப்படிம்பாங்க. ரைட்டா? தாவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திசு தொகுப்புகள் வரைக்கும் தான் இருக்கும். விலங்கினங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து ஆர்கன் சிஸ்டம், உறுப்பு மண்டலங்கள் இருக்கு இல்லையா, அது இருக்கும். அதனால் அந்த உறுப்பு மண்டலங்கள் இங்கே கொடுக்கப்படல, திசு சிஸ்டத்தோடு நிப்பாட்டிட்டாங்க. இந்த டாப்பிக்கும் நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. எப்படி பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளிரன் கைமா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அது எளிய திசு, கூட்டு திசுன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, சிம்பிள் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்க்கு கீழே ஜைலம், ஃப்ளோயம் வரும். அந்த ஃப்ளோயமில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, ஜைலமில் என்னென்ன டைட்டில்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த டிஷ்யூ சிஸ்டம், எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், புறத்தோல் திசு தொகுப்புனா என்னது, வாஸ்குலர் திசு தொகுப்புனா என்னது, அதுக்கப்புறம் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தள திசு தொகுப்புனா என்னது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருப்போம். அதே போல் இருவித்தலை தாவர தண்டினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம், டைகாட் ஸ்டெம்மினுடைய டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன், மோனோகாட் ஸ்டெம்மினுடைய டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட் ஒரு 6 முக்கியமான வரைபடங்களோடு சேர்த்த டாபிக்ஸ் இருக்குது. அது அத்தனையும் நாம் இதில் படிப்போம். சரியா?
நெக்ஸ்ட் வந்து செகண்டரி growth. இந்த செகண்டரி growth அப்படிங்கிறது பிளான்ட்ஸில் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். ஒரு தாவரம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ரிஜிடாக இருக்குது, நல்ல தரமாக இருக்கிறது, அல்லது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கடினமான தன்மை கொண்டதாக காணப்படுகிறது அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த செகண்டரி growth. ஒரு பிளான்ட் வந்து வளருது அப்படின்ற பட்சத்தில் அது பச்சைத்தன்மையுடன் காணப்பட்டுச்சு அப்படின்னா க்ரீன் லீவ்ஸ் அப்படிம்பாங்களா, க்ரீன் ஸ்டெம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் பிரைமரி growth நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அது ப்ரௌனாக மாறும் இல்லையா. ஸோ அந்த டைமில் செகண்டரி growth. அந்த செகண்டரி growthல என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய டிஷ்யூஸ்லாம் புதுசாக என்னென்ன டைப்ஸு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிப்போம். அதுதான் செகண்டரி growth. இந்த செகண்டரி growthல இருந்தும் வந்து நிறைய கொஷின்ஸ் நீட் எக்ஸாமினேஷனில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி. பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படின்னா ஒரு பிளான்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செல் இருக்குல்ல, அந்த செல்லுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது. பிளான்ட் செல்லில் ஒரு செல்லில் மட்டும் இல்லை, ஒரு பர்டிகுலர் டிஷ்யூக்குள்ளே, அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூவுக்கு நடுவில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது டியூரிங் த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசுவோம். அப்படி என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸு, தாவரத்தில் கடத்து முறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்னது, நீர் எவ்வாறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தப்படுகிறது, சரியா. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் த்ரூ xylem அண்ட் phloem அப்படி நம்ம படிச்சுக்கோம் இல்லையா ரெஸ்பெக்டிவ்லி. xylem அண்ட் phloemல வாட்டரும் ஃபுட்டும் போகும், சரியா. xylemல வந்து வாட்டரு, phloemல வந்து ஃபுட்டு போகும் நம்ம படிச்சிருக்கோம்ல. என்ன மெக்கானிசத்தை பயன்படுத்தி போகுது அப்படிங்கிறத பற்றி அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க இந்த டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸில், சரிங்களா. ஸோ ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து ஆர்வத்தோடு படிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ஃபிசியாலஜி லெசன் வந்து இட் இஸ் வெரி வெரி ஈஸிங்க, ரைட்டா. புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி, ரைட்டா. நெக்ஸ்ட்டு மினரல் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து ஊட்டச்சத்துக்களை எவ்வாறு, ஊட்ட முறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். ஸோ அந்த ஊட்ட முறைகள் வந்து எவ்வாறாக இருக்கிறது, அதாவது ஒரு தாவரத்திற்கு என்னென்ன ஊட்ட முறைகள்லாம் தேவை, ஊட்டச்சத்துக்கள்லாம் தேவை. அதில் மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு நீங்கள் படிச்சிருப்பீங்களா, பெரு ஊட்ட மூலங்கள், அதுக்கப்புறம் நுண் ஊட்ட மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ அது இல்லாமல் என்னென்ன ஒவ்வொரு நியூட்ரியண்ட்டும் என்னென்ன பணியை வந்து அந்த பிளான்ட்டுக்கு செய்யுது, அந்த பிளான்ட்டில் அப்படி செய்யலைன்னா, இந்த நியூட்ரியன்ட் இல்லை அப்படின்னா என்ன டைப் ஆஃப் வியாதி வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த மினரல் நியூட்ரிஷன் லெசனில் கொடுக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி என்ன சார் அப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சின்ன கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஈக்குவேஷனோட முடிச்சிருவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு போட்டு லைட் ரியாக்ஷனுக்கு கீழே நிறைய டைப்ஸை போட்டு நிறைய ரியாக்ஷன்ஸை போட்டு அதெல்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் டார்க் ரியாக்ஷனுக்கு கீழே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நாம் படிப்போம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற லெசன், ஸோ டோட்டலாக இந்த ஃபிசியாலஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சு படிக்கக்கூடிய லெசன், சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோட்டோசிந்தசிஸ், இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் எப்படி ஸ்டார்ச்சு உற்பத்தி செய்யப்படுகிறது, எதுலேருந்து, நார்மலாக கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரு, அதுக்கப்புறம் வேறு என்னது, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரு, குளோரோபிளாஸ்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பிளான்ட் வந்து ஸ்டார்ச்சை எப்படி உற்பத்தி செய்கிறதுங்கிறத சிங்கிள் ரியாக்ஷனாக நம்ம போட்டிருந்தோம்ல. ஸோ அது வந்து சிங்கிள் ரியாக்ஷன் இல்லை, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஏகப்பட்ட ரியாக்ஷன்ஸை ஒன்றா தெளிவாக நாம் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் லெசனில், ஒளிச்சேர்க்கை லெசனில் படிக்க போகிறோம். அது போக சன்லைட்டு தேவைன்னு நம்ம சொல்லி படித்தோம் இல்லையா ஒளிச்சேர்க்கைக்கு, ரைட்டா. சூரிய ஒளி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம்ல. அந்த சூரிய ஒளி என்னென்ன மாதிரியான ஒளியெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபோட்டோசிந்தசிஸ் வேகமாக நடக்கும், குறைவாக நடக்கும். அதே போல் என்னென்ன நிறமிகள், பிக்மெண்ட்ஸ், வாட் ஆர் ஆல் த பிக்மெண்ட்ஸ் நீடட் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் இன் விச் பிக்மெண்ட் இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக நாம் இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் படித்து முடிச்சுட்டு ஸ்டார்ச் எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிறத படித்து முடிப்போம். அது போக இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஆல்டர்னேட்டாக நிறைய பாத்வேஸ் இருக்குது, நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து நாம் இதில் படிப்போம் ஃபோட்டோசிந்தசிஸில். ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற லெசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து சுவாச முறைகள். நார்மலாக வந்து சுவாசம் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். குளுக்கோஸ் வில் பி broken down into எனர்ஜி அப்படிங்கிறத ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா எப்படி படிச்சிருப்பீங்க, ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் வர்றது, அதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேஷன் படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி கிடைக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நாம் சொல்லித்தர போகிறோம். அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது சிம்பிளாக நான் சொல்லிட்டேன், ஆனால் சிம்பிள் ஸ்டெப் கிடையாது, அதில் ஏகப்பட்ட ரியாக்ஷன் இருக்குது. அத்தனை ரியாக்ஷனையும் நாம் படிப்போம். அது போக ரெஸ்பிரேஷனில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, என்னென்ன ஆர்கானிசமில் என்னென்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இந்த லெசனில் படிப்போம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் வந்து அனிமல் ரெஸ்பிரேஷன் வராது,
செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய செல் இருக்கு இல்லையா, அந்த செல்லுக்குள்ளே எப்படி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்றதையும் சேர்த்து தான் நம்ம இந்த ரெஸ்பிரேஷனில் படிப்போம். ரைட்டாக, ரெண்டு ப்ராசஸும் ஒன்று தான். பிளான்ட் செல்லில் நடக்கிற ரெஸ்பிரேஷன் ப்ராசஸும் அனிமல் செல்லில் நடக்கிற ரெஸ்பிரேஷன் ப்ராசஸும் ஒன்று தான். ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம இந்த ரெஸ்பிரேஷன் லெசனில் படித்து முடிச்சிடுவோம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு. ரெஸ்பிரேஷன் எப்படி சுவாசித்தல் அப்படிம்பாங்க. பிளான்ட் க்ரோத் அப்படிங்கன்னா வளர்ச்சின்னு உங்களுக்கு தெரியும். டெவலப்மெண்ட் அப்படின்னா படிம வளர்ச்சி அப்படிம்பாங்க. நார்மலாக டெவலப்மெண்ட்னா என்னது? க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? க்ரோத் அப்படின்னா சைஸில் இன்க்ரீஸ் ஆகிறது. டெவலப்மெண்ட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இத்தினூண்டு தான் இருந்தோம். ரைட்டாக, இல்லை இத்தினூண்டு இருக்கும்போது அல்லது திசுவாக இருந்தோம். முதல்ல சின்னதாக ஒரு பிண்டம் மாதிரி இருந்தோம், திசுக்களாக இருந்தோம். ரைட்டாக, அந்த திசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸாக டெவலப் ஆகிருக்கு. ரைட்டாக, அது வெறுமன க்ரோத்தாக நடந்துருச்சு அப்படின்னாக்கா தம்மா தூண்டு டிஷ்யூ தவறிய கட்டியாக மாறி இருந்திருக்கணும். ரைட்டாக, அப்படி மாறுறா அதுக்கு பேர் க்ரோத்து. ரைட்டாக, டெவலப்மெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கன்ஸ். அதுதான். அப்போ ஒரு பிளான்ட் வந்து எப்படி வளருது, அது எப்படி படிம வளர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம பேசியிருப்போம். அதுக்கு என்னென்ன ஹார்மோன்கள் வந்து உதவி செய்கிறது, பிளான்ட்டினுடைய வளர்ச்சியில் என்னென்ன முறைகளை வந்து அது கையாளுகிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த பிளான்ட் க்ரோத் லெசனில் நம்ம பேசியிருப்போம். சரியா? ஸோ இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரையில் வந்து உங்களுக்கு ஒரு 15 லெசன் இருக்குது. இந்த 15 லெசனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த புக்கில் இருக்கக்கூடிய சயின்ஸ் குரூப் புக் இருக்கு இல்லையா, அதை வந்து தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் அத்தனையும் ரொம்ப தரவாக உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.